Hello my dear boys and girls. பசங்களா 9th ஸ்டாண்டர்ட் எல்லாருமே தாறுமாறா சூப்பராக படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா எனர்ஜெட்டிக்காக இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக சூப்பராக படிங்க. அப்போ தான் 10th நம்மளால் சூப்பர் டூப்பராக மார்க் எடுக்க முடியும். ஸ்கூலில் உங்களுக்கு எவ்வளோ ஹோம்ஒர்க் கொடுத்தாலும் எவ்வளோ எக்ஸாம் வச்சாலும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அப்லோட் பண்ணுறதுக்கு நாங்கள் இருக்கிறோம். மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. இது வரைக்கும் யாராவது நம்மளோட 9th ஸ்டாண்டர்ட் THEE மின்னல் பேட்சில் சேரல அப்படின்னா THEE மின்னல் பேட்சில் சேர்ந்துக்கும். சார் இது என்ன சார் அப்படின்னு கேட்குறியா? இது ஆன்லைன் டியூஷன். நீங்கள் வீட்டில் இருந்தபடியே என்ன செய்யலாம், டியூஷன் அட்டன் பண்ணலாம். உங்களுக்கு டெய்லி 7 o'clockலேருந்து 9 o'clock வரைக்கும் ஈவினிங்கில் நாங்கள் லைவாக கிளாஸ் எடுப்போம். அச்சோச்சோ எனக்கு நிறைய ஹோம்ஒர்க் இருக்குமே, எனக்கு நிறைய டெஸ்ட் இருக்குமே, நான் அதுக்கு படிக்கிறதா இல்லை உங்கள் கிளாஸை கவனிக்கிறதானா? சில நீ கவலையப்படாத, கிளாஸ் எல்லாத்தையும் நீ என்ன செய்யலாம், ரெக்கார்டடாகவும் பார்த்துக்கலாம். இப்படி ஒரு வருஷம் ஃபுல்லாக நீங்கள் எங்கள் கூட சேர்ந்து படிக்கிறதுக்கு 9th ஸ்டாண்டர்ட் அப்போவே உங்களுக்கு 2000 rupees, அதாவது 1999 rupees 1 yearக்கு ஃபீஸ் வரும். உங்களுக்கு இதில் லைவ் கிளாஸ் இருக்கும், ரெக்கார்டட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உனக்கு 10th 500 out of 500 வேணும்னா நாங்கள் எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துருவோம். முக்கியமாக கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸு, 1 marks இதிலெல்லாம் உனக்கு மார்க் மிஸ் ஆகிட்டே இருக்குல்ல, அதை கூட நாங்கள் சூப்பராக சொல்லி தருவோம். மேக்ஸு, சோஷியல், சயின்ஸு, தமிழ், இங்கிலீஷ் எல்லாமே கவர் பண்ணுறோம். இங்கிலீஷ் மீடியமும் இருக்குது, தமிழ் மீடியமும் இருக்குது. உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீ 9th மட்டும் சேரலாம். அப்படி இல்லைனா 9th 10th ரெண்டுமே சேர்ந்துக்கலாம். அப்படி 2 வருஷம் ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்னா 2000 + 2000, ஸோ 4000 இல்லையா? ஸோ 3999 rupees ஃபீஸ் வரும். சேம் ஃபீச்சர்ஸோட எல்லா சப்ஜெக்ட்ஸையும் கவர் பண்ணிடுவோம். உனக்கு யூடியூப்ல யார் நாங்கள் கிளாஸ் எடுக்கிறோமோ நாங்களே தான் உங்களுக்கு இந்த டியூஷன்லையும் கிளாஸ் எடுப்போம். மாசா சரி, இப்போ இன்னொரு விஷயம் சொல்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடு. இப்போ இந்த வீடியோ மேம் டீச் பண்ணுறதை பார்க்குறீங்கல்ல, டீச்சர் டீச் பண்ணுறதை பார்க்குறீங்கல்ல, இதை லைக் பண்ணிடு. அதே மாதிரி இந்த கிளாஸ் நீங்கள் கவனிச்சிங்கன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? அதனால் உங்கள் பேர் போட்டு ப்ரெசன்ட் அப்படின்னு எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கிளாஸோட PDF நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். மறக்காமல் அதையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பராக போய் படிங்க. ஆல் த பெஸ்ட். ஸோ ஹாய் பசங்களா, இன்னைக்கு நம்ம எக்ஸசைஸ் 1.3 தான் பார்க்க போகிறோம். ஸோ கேன் வி ஹேவ் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், இதில் நிறையா ஃபங்க்ஷன்ஸ் படிக்கிறோம். யூனியன்னா என்ன, இன்டர்செக்ஷனா என்ன, காம்ப்ளிமெண்ட்ஸ்னா என்ன, எல்லாமே நம்ம படிக்க போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் காம்ப்ளிமெண்ட்னா என்னென்னு பார்க்க போகிறீங்க. யூனிவர்சல் செட் ஏ அப்படின்னு. யூனிவர்சல் செட்னா என்னென்னா ஒரு பெரிய கிளாஸ், ஒரு பெரிய ட்ரீன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பெரிய ட்ரீல ஏங்கிறது ஒரு பிரான்ச். அந்த மாதிரி இப்போது குடும்பத் தலைவர், ஹெட் ஆஃப் தி ஃபேமிலி, ஸோ பேரண்ட் அப்படின்றது. ஸோ மொத்தத்தையும் கலந்து ஒருத்தவங்க வச்சுருக்காங்கல்ல, அவங்களுக்கு பேர் பேரண்ட். எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் கலந்து வச்சுருக்க ஸ்கூல், அது நம்மளோட பேரண்ட். அந்த மாதிரி இங்கே யூனிவர்சல் செட்டுங்கிறது எல்லாத்துக்கும் ஹெட்டு மாதிரி. ஸோ அவர் தான் மெயினான ஆள். சரிங்களா? அவர்கிட்ட தான் எல்லா எலமெண்ட்ஸும் இருக்கும். ஸோ ஏ காம்ப்ளிமெண்ட்னா என்னென்னா, வாட் இஸ் ஏ காம்ப்ளிமெண்ட் ஈக்குவல் டு யூனிவர்சல் செட் மைனஸ் ஏ. யூனிவர்சல் செட்லேருந்து ஏவை மைனஸ் பண்ணுறோன்னு அர்த்தம். சரிங்களா? அந்த டிஃப்ரென்ஸுக்கு என்ன மேம் அர்த்தம்? மைனஸ்னால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா பாருங்கள். ஸோ CDEFGHIJ minus CDGNJ. மைனஸ்னால் என்ன ஆகுதுன்னா, ரெண்டாவதாக இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு செட்டில் வரக்கூடாது. ஓகேங்களா? விச் மீன்ஸ் சியும் இங்கே இருக்க சி வராது. இங்கே டி இருக்கா, அப்போ இதில் இருக்க டி வராது. இங்கே இருக்க ஜி இருக்கா, அப்போ இங்கே இருக்க ஜி வராது. இங்கே இருக்க ஜே இருக்கா, அது போக மீதி யார் யார்? EFHI. இதுதான் உங்களோட ஏ காம்ப்ளிமெண்ட். ஏ காம்ப்ளிமெண்ட்னா என்னது? ஏவை தவிர மற்றவங்க யார் யார் அப்படின்னு நம்மளுக்கு சுட்டி காட்டுறது. இஃப் B is equal to M and N, Q is equal to MIJ, then represent P and Q in Venn diagram. Venn diagramல காட்டணும். ஓகே, டன். ஸோ how do you find this Venn diagram, ராமா? இங்கே பாருங்கள், Pக்கு ஒரு சர்க்கிள், Qக்கு ஒரு சர்க்கிள்னு 2 சர்க்கிள் போட்டுருணும். சரிங்களா? திஸ் இஸ் P அண்ட் திஸ் இஸ் Q, 2 சர்க்கிள். ஓகேங்களா? Pயில் இருக்கிறது Bயில் எழுதணும், Qவில் இருக்கிறது Qவில் எழுதணும். அண்ட் இது நடுவில் இது என்ன ஓவர்லேப் அப்படின்னா, சில எலமெண்ட் Pலேயும் இருக்கும் Qலேயும் இருக்கும்ல, அதை அந்த கேப்பில் எழுதணும். சரிங்களா? இப்போ M பார்த்தீங்கன்னா MN இங்கே வரும்னு வச்சுக்கோங்களேன். இதில் MIJ நான் எழுதுகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பென்சில் எழுதிக்கோங்க. M பார்த்திங்கன்னா ரெண்டுலேயுமே இருக்குது. ஸோ அப்போ அந்த எம்மை நம்ம இங்கே போட்டுடலாம். M பார்த்திங்கன்னா ரெண்டுலேயுமே இருக்குல்ல, ஸோ அதை நான் ஓவர்லாப்பிங் இடத்துல நான் போட்டுறேன். இப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம்.
ஓகே, இதுதான் நம்ம வென் டயக்ராம் ரெப்ரசென்ட் பண்ணி எழுதியாச்சு. ஹென்ஸ் ஃபைண்ட் P யூனியன் Q. P யூனியன் Qனா மொத்தமாக. ஸோ இப்போ மொத்தமாக யார் யார் இருக்காங்க, அவ்வளோதான். ஃபுல்லாக அப்படியே அந்த வென் டயக்ராம் ஃபுல்லாக அப்படியே ரவுண்டாக சொல்லுங்கள். யார் யார் இருக்காங்கடாம்மா, N இருக்காங்க, M இருக்காங்க, I இருக்காங்க, J இருக்காங்க, அவ்வளோதான். ஃபுல்லாக யூனியனாக மொத்தமாக சொல்லியாச்சு. அடுத்தது பாருங்கள், இஃப் A is equal to X, X is a even number. Xங்கிறது ஒரு ஈவன் நம்பர். ஏக்குள்ள இருக்கிறது எல்லாமே ஈவன் நம்பர்ஸ். ஓகே, ஆனால் அந்த நம்பர்ஸ் எங்கே இருக்கணும், 1க்கும் 12க்கும் நடுவில் இருக்கிற நம்பர்ஸ். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு ஏனா என்னன்னு எழுதிடலாம். 2, 4, 6, 8, 10 and 12 எழுதலாமா, எழுதலாம். ஈக்குவல் டு போட்டிருக்காங்களே, அதனால 12. A. B set is a multiple of 3. 3 டேபிளில் வரவங்க தான் B செட்டில் இருக்காங்க. ஓகே, X is a natural numbers. 3 டேபிள்னா நெகட்டிவ் நம்பர்ஸும் வரலாம், ஆனால் நேச்சுரல் நம்பர். ஸோ இப்போ நீங்கள் பாசிட்டிவ் மட்டும் எழுதுனா போதும். அண்ட் லெஸ் தென் 12 இருக்கணும். ஓகே, 3, 6, 9 and 12. B 2 sets, 2 sets எழுதியாச்சா. ஃபைண்ட் A intersection B. ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்கிற இன்டர்செக்ஷன். ஹவு டு யூ ஃபைண்ட் இன்டர்செக்ஷன் ராமா? இன்டர்செக்ஷனை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? ஏ இன்டர்செக்ஷன் பி. ஹவு டு யூ ஃபைண்ட் இட்? ஏக்கும் பிக்கும் ஓவர்லாப்பிங்கில் இருக்கிறவங்க, அவங்க ஏலே இருக்காங்க, பிலே இருக்கிறவங்கள ஓவர்லாப்பில் எழுதுவோம்ல, அந்த மாதிரி யார் இருக்காங்க? 6 and 12 ரெண்டுலேயுமே இருக்காங்க. 6 and 12 ரெண்டுலேயுமே இருக்குது. ஸோ இதுதான் அவங்களோட ஆன்சர். சரியாடாமா? 3 லைன். இப்போது A is equal to 2 and 3. சிங்கிறது ஒரு நல் செட், யாருமே இல்லாத ஒரு செட். அப்போது A இன்டர்செக்ஷன் Cயில் என்ன இருக்கும்? 2, 3 இன்டர்செக்ஷன், இதில் யாருமே இல்லை, ரெண்டுலுமே இன்டர்செக்ஷனாக இருக்கிறது. இப்போ யாருமே இல்லாத செட்டு தானே, ரெண்டுமே இன்டர்செக்ஷன்றப்போ நல் செட் தான் உங்களுக்கு ஆன்சராக வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டாமா, இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டுன்னு ஒரு செட், பி இஸ் ஈக்குவல் டுன்னு ஒரு செட். ஃபர்ஸ்ட் ஒன் ஏ மைனஸ் பி. ஏ மைனஸ் பி போடுறேன். ஓகேங்களா? என்ன ஆன்சர் வரும்? -3, -2, 1, 4 மைனஸ் 0, 1, 2 and 4. ஓகேங்களா? which is equal to ஓடுறாமா, சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணிங்கன்னா இங்கே இருக்கவங்க இங்கே இருக்கக்கூடாது. ஓகேவா? 1 and 4 இருக்கக்கூடாது. ஸோ -3 and -2. திஸ் இஸ் யுவர் ஆன்சர். am I right ராமா? அடுத்தது பாருங்க, B minus A. B minus A. 0, 1, 2, 4 minus -3, -2, 1 and 4. சப்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 1 and 4 இருக்கக்கூடாது. அப்போ 0 and 2 மட்டும் இருக்கும். ஓகேவாடாப்பா? அடுத்தது ஏன்னு ஒரு செட், பின்னு ஒரு செட். ஃபைண்ட் ஏ சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் பி. சரிங்களா? ஏ சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் பி. இது யாருக்கு ஈக்குவல்? ஏ மைனஸ் பியும் அதில் இருக்கணும், பி மைனஸ் ஏவும் அதில் இருக்கணும். இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, நடுவில் அந்த இன்டர்செக்ஷன், ஏக்கும் பிக்கும் இன்டர்செக்ஷன் ஓவர்லாப்பிங்காக இருக்காங்களா, அவன் மட்டும் வரக்கூடாது. அவ்வளோதான்டாமா. ஸோ அந்த ஓவர்லாப் ரெண்டு செட்லேயும் இருக்கிற ஆளுங்க இருக்காங்கள, அவங்கள விட்டுட்டு பொதுவான ஆளை விட்டுட்டு மற்றவங்க எல்லாத்தையும் எழுதுறது, அதுதான் வந்துட்டு சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போது நீங்கள் அப்போ ஏ மைனஸ் பியை நீங்கள் கண்டுபிடிக்கணும். கரெக்ட்? ஸோ வாட் இஸ் யுவர் ஏ மைனஸ் பி? Six, 7, 8, 9 minus 8,
10 and 12 சரிங்களா and 8 மட்டும்தான் இங்கே சப்ராக்ட் ஆகும் ஸோ 6 7 9 ஓகேவாடாம்மா b மைனஸ் ஏன்றப்போ 8 10 12 சி ரெண்டுலேயுமே பொதுவான ஆளுன்னு பார்த்தா 8 தான் ஸோ ரெண்டுலேருந்து 8 மட்டும் தூக்கிட்டு மற்றவங்க எல்லாத்தையும் எழுதுவோண்டாமா அவ்வளோதான் கரெக்ட் அப்போது அவங்களோட யூனியன்றப்போ என்ன உங்களுக்கு கிடைக்கும் இங்கே உங்களுக்கு 6 7 9 கிடைச்சிது இதில் உங்களுக்கு 10 and 12 கிடைச்சிது ஸோ யூனியன்றப்போ 6 7 9 10 12 so this is our answer for symmetric difference dama okay இப்போ இந்த symmetric difference நம்ம Venn diagram வச்சு வரைய போறோம் எப்படி வரையறதுன்னு பார்க்கலாமா இப்போ பாத்தீங்கன்னா a symmetric difference b அப்படினா என்னடாமா ஃபார்முலா இப்போதானே பார்த்தோம் a symmetric difference b னா a minus b union b minus a சரிங்களா what is a minus b டாமா a minus b னா என்ன அப்படின்றத வென் டயக்ராமில் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் உங்ககிட்ட ரெண்டு சர்க்கிள் இருக்கு ஓகே எப் ஸோ இது வந்து a and this is b சரிங்களா a minus b னா என்னது ஏலேருந்து பியை நீங்கள் டெர்மினேட் பண்ணிடுவீங்க ஏங்கிறது ஃபுல் சர்க்கிள் அந்த ஃபுல் சர்க்கிளில் பி வரதை நீங்கள் டெர்மினேட் பண்ணிடணும் சரிங்களா அப்போ இது மட்டும்தானே உங்களோட ஆன்சர் யாடாமா திஸ் இஸ் ஒன்லி ஆன்சர் அடுத்தது பாருங்க பி மைனஸ் ஏ ஏ அண்ட் பி அப்படின்னா இது பியில் ஏ வரக்கூடாது பியில் ஏ வரக்கூடாதுன்னா இவங்க இப்போ இவங்க ரெண்டு பேத்தையும் நீங்கள் மிக்ஸ்அப் பண்ணுது ரெண்டையும் சேர்த்து வரைகிறதுக்கு பேர் தான் யூனியன் சரியாடாமா இது ரெண்டையும் சேர்த்து வரைகிறதுக்கு பேர் தான் என்னது யூனியன் search அவ்வளோதாண்டா பசங்க ஸோ திஸ் இஸ் யுவர் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் விச் மீன்ஸ் ஏ சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் பி இந்த நடுவுலுக்கு இன்டர்செக்ஷன் மட்டும் கவர் ஆகலைல்ல ஸோ இதுதான் ஆன்சர் ஃப்ரம் தி கிவன் வென் டயக்ராம் ரைட் தி எலமெண்ட்ஸ் ஆஃப் ஓகே ஒரு நிமிஷம் இந்த கிவன் வென் டயக்ராமை மிஸ் பண்ணிட்டேன் ஓகே everyone see here from the given Venn diagram write the elements of அப்படின்னு பார்க்குறோமா ஏவோட எலமெண்ட்ஸ் ஏங்கிற சர்க்கிள்குள்ளே யார் யார் இருக்காங்களோ அவங்க தான் ஏ எலமெண்ட்ஸ் ஸோ இப்போ ஏ சர்க்கிள் வேணால் நான் உங்களுக்கு பிளாட் பண்ணுறேன் திஸ் இஸ் ஆர் ஏ சர்க்கிள் இதானே நம்ம ஏ சர்க்கிள் ஸோ அந்த சர்க்கிள்குள்ளே யார் யாரெல்லாம் இருக்காங்க ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ ஐ யூ இ அண்ட் ஓ விச் மீன்ஸ் இட் இஸ் அ செட் ஆஃப் வவல்ஸ் கரெக்டா நெக்ஸ்ட்டு டாமா நெக்ஸ்ட்டு என்ன கேட்குறாங்க பி கேட்குறாங்க செகண்ட் ஒன் தே ஆஸ்ட் ஃபார் பி ஓகேங்களா அப்போ பிங்கிற செட்டில் யார் யார் இருக்காங்க பி செட்குள்ளே பார்த்தீங்கன்னா யார் யார் இருக்காங்க இ ஓ
B and C. Next A minus B குள்ள A minus B. ஏலேருந்து இந்த பியை நீங்கள் மைனஸ் பண்ணிடணும். இந்த பி ஷேடை மைனஸ் பண்ணிடுங்க. அப்போ அது போக மீதி யார் யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஏ மைனஸ் பின்றமோ யாராமா ஏ ஐ அண்ட் யூ. சரிங்களா? ஓகே ஓகே, இதை வச்சுக்கோங்க. யூ கேன் ஹாவ் இட் அஸ் அ எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். அடுத்தது என்னது பி மைனஸ் ஏ. பி மைனஸ் என்னன்னா பி சர்க்கிள்றாப்பா. இந்த பி சர்க்கிளில் ஏ வரக்கூடாது. அப்போ பி மைனஸ் ஏனா என்னது ஒன்லி பி அண்ட் சி. பி அண்ட் சி மட்டும்தான். சரிங்களா? அடுத்தது பாருடாமா ஏ காம்ப்ளிமெண்ட். ஏ காம்ப்ளிமெண்ட்னா என்ன அர்த்தம்? இந்த ஏ சர்க்கிளில் இந்த ஏவை விட்டுட்டு மற்றவங்க எல்லாரும், ஸோ இந்த எலிமெண்ட்ஸ்லாம் விட்டுட்டு மற்றவங்க யார் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் எழுதிடுது. ஓகே, ஸோ வாட் இஸ் ஏ காம்ப்ளிமெண்ட்? யார் யார் இருக்காங்கன்னு பாருங்கள். பி சி, வெளியே இருக்கிறதும் சேர்த்து தான், அதுவும் தான் வரும். டிஜி எல்லாருமே தான் வருவாங்க காம்ப்ளிமெண்ட்ன்றப்போ. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு போகலாமா? நெக்ஸ்ட்டு வந்து பி காம்ப்ளிமெண்ட். வாட் இஸ் பி காம்ப்ளிமெண்ட்? இந்த பி சர்க்கிளில் இல்லாதவங்க. ஏ ஐ யூ டி அண்ட் ஜி. ஓகே, எஸ் தாம்மா. அடுத்தது யூனிவர்சல் செட். நான் யூனிவர்சல் செட்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். எல்லாமே எல்லாமே இன்க்ளூட் ஆகிறதா யூனிவர்சல் செட். ஸோ மொத்த ஸ்ட்ரக்சர், இந்த மொத்த என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ எல்லாமே இன்க்ளூட் பண்ணுறதா யூனிவர்சல் செட். ஸோ ஏ ஐ யூ இ ஓ பி ஜி டி அண்ட் ஜி, இந்த மாதிரி எல்லாமே வர்றதுக்கு பேர் தான் என்னது யூனிவர்சல் செட். சரியாடாப்பா? நெக்ஸ்ட் ட்ரா வென் டயக்ராம் அண்ட் ஷேர் தி ரீஜியன் ரெப்ரசன்டிங் ஃபாலோயிங் செட்ஸ். இதை வந்து நீங்கள் வென் டயக்ராமில் ரெப்ரசன்ட் பண்ணுமாமா. சரிங்களா? ஷேர் தி ரீஜன். ஃபஸ்ட்டு ஏ காம்ப்ளிமெண்ட். காம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னாலே நம்மளுக்கு பெரிய தலை வேணுமா? ஸோ இப்படி போட்டுக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு பேர் என்னன்னா யூனிவர்சல் செட்டுன்னு வச்சுக்கிறேன். சரியாடாம்மா? இப்போ சர்க்கிள், 2 சர்க்கிள் வச்சுக்கலாம். ஒன்று ஏ, இன்னொன்று பி. இது வந்து காமன் ஃபார் எவ்ரி திங். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே காமன். ஏ பி. மூணு எலிமெண்ட் இருக்குன்னா 3க்கும். சரிங்களா? பேர் கொடுத்தாச்சு. இது எல்லாத்துக்குமே வருது. இப்போ ஏ காம்ப்ளிமெண்ட்னா என்னது? வி ஆர் ட்ராயிங். நீங்கள் என்ன ட்ரா பண்ணுறீங்களோ அதை இங்கே ஒரு பாக்ஸ் போட்டு சொல்லிடுங்க. நீங்கள் என்ன ட்ரா பண்ணுறீங்க? யூ ஆர் ட்ராயிங் ஏ காம்ப்ளிமெண்ட். ஏ காம்ப்ளிமெண்ட்னா என்னென்னு வரையும் அப்படின்னா என்னது? ஏ சர்க்கிளை விட்டுட்டு மற்றவங்க எல்லாத்தையும் நீ ஷேட் பண்ணணுண்டாமா. ஏ சர்க்கிளை விட்டுட்டு மற்றவங்க எல்லாத்தையும் நீங்கள் ஷேட் பண்ணணும். சரிங்களா? ரைட், இவங்க வந்துடுவாங்க. இது எல்லாமே வரும்டா பசங்க. So this is I. இதுதான் நம்மளோட A and இதுதான் நம்மளோட B.
ஸோ தட்ஸ் இட். ஏ தவிர மற்றவங்க எல்லாருமே ஷேட் ஆகிறவங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருடாமா, ஏ மைனஸ் பி தி காம்ப்ளிமெண்ட். ஓகேங்களா? ஏ மைனஸ் பி தி காம்ப்ளிமெண்ட்னா இதை வேணால் டபுளாக எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு ஏ மைனஸ் பியை நம்ம எழுதிப்போம். வாட் இஸ் ஏ மைனஸ் பின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன ட்ரா பண்ணுறீங்கன்னா ஏ மைனஸ் பியை ட்ரா பண்ணுறீங்க. ஏ மைனஸ் பின்னா என்னது? ஏ சர்க்கிளில் பி மட்டும்தான் வரக்கூடாது. சரிங்களா? இப்போது இதோட காம்ப்ளிமெண்ட், யூ ஆர் டேக்கிங் ஃபார் காம்ப்ளிமெண்ட். இப்போ இதுக்கே நான் காம்ப்ளிமெண்ட்டுன்னு போட்டேன்னா என்ன அர்த்தம்? இப்போ நீங்கள் ஷேட் பண்ணதை விட்டுட்டு மற்றவங்க எல்லாரும், ஸோ விச் மீன்ஸ் இப்போ இந்த ஒயிட் ஷேட் பண்ணோம்ல, அதை விட்டுட்டு மற்றவங்க எல்லாத்தையுமே நீங்கள் ஷேட் பண்ணணும். எவ்ரிதிங் ஷுட் பி ஷேடட். அவ்வளோதான். சரிடம்மா, அவன் மட்டும் விட்டுட்டு மற்றவனை எல்லாமே நீங்கள் ஷேட் பண்ணுறது. ஓகே, வாட் அபவுட் திஸ் ஒன்? ஃபஸ்ட்டு யூனியன் வேணால் வரைஞ்சிக்கோங்க. ஏ யூனியன் பியை ஃபஸ்ட்டு வரைஞ்சிப்போம். ஏ யூனியன் பின்னா என்னது? எல்லாமே இந்த ரெண்டு சர்க்கிள் ஃபுல்லாக. கரெக்டுங்களா? அதை விட்டுட்டு இப்போ மற்றது எல்லாமே நீங்கள் வரையணும். அதோட ஹோல் காம்ப்ளிமெண்ட் நானது. இப்போது அப்போ இந்த ரெண்டு சர்க்கிளை மட்டும் விட்டுட்டு மற்றவங்க எல்லாருமே வருவாங்க. அம்மா ரைட்ராமா? இந்த சர்க்கிளை மட்டும் விட்டுட்டு மற்றவங்க எல்லாரும். அவ்வளோதான்டாப்பா. ஸோ திஸ் இஸ் your A and this is your B. A and this is your B. அவ்வளோதான். அவங்கள மட்டும் விட்டுட்டு மற்றவங்க எல்லாருமே வருவாங்க. சரிங்களா? யா, மற்ற எல்லாமே இன்க்ளூடட். நெக்ஸ்ட்டு தட்ஸ் இட். இது ஏ யூனியன் பி. வாட் அபவுட் ஆர்? அவ்வளோதானே, 3 சம் தானே, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட். ஆர் எக்ஸாம்பிள் கம்ப்ளீட்ஸ் ஹியர். இப்போ நாம எக்ஸசைஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். யூஸிங் தி கிவன் வென் டயக்ராம் ரைட் தி எலமெண்ட்ஸ் ஆஃப். இவங்க எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக எழுதுகிறோம். நம்ம ஒரு எக்ஸசைஸ் சம் பார்த்தோம்ல, அந்த மாதிரி தான். சரிங்களா? ஏன்னா என்னடாமா, ஏ சர்க்கிளில் இருக்கிறாங்க. யாரெல்லாம் ஏ சர்க்கிளில் இருக்காங்க? ஸோ இவங்க ஏ சர்க்கிளில் இருக்காங்க. 2, 10, 8, 4 and 7. ஓகேங்களா? அடுத்தது என்னடாமா, பி சர்க்கிள். ஸோ பி சர்க்கிளில் இருக்காங்க. ஸோ ஹூ இஸ் இன் யோர் பி சர்க்கிள்? 4, 7, 9, 6, 3 and 11. அடுத்தது யாருடாமா, யூனியன். ஹூ இஸ் இன் யோர் யூனியன் ராமா? யூனியன்னா என்னது? ஏபி ரெண்டு பேரும் சேர்ந்து. ஓகேங்களா? தட் இஸ் யூனியன். ஸோ வாட் இஸ் ஏ யூனியன் பி டாமா? எல்லாமே சேர்த்து 10, 8, 4, 7, 9, 6, 3 and 11 எல்லாமே சேர்த்து. ஓகேங்களா? வாட் அபவுட் இன்டர்செக்ஷன் ராமா? இன்டர்செக்ஷன்னா என்னது? இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இல்லாமல் பொதுவாள். ஒன்லி நியூ. ஸோ இன்டர்செக்ஷன்னா ரெண்டு பேர்த்துலையுமே இருக்க ஓவர்லாப்பிங் செக்ஷன் 4 and 7. அவ்வளோதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஏ மைனஸ் பி. ஏ மைனஸ் பின்னா என்ன அர்த்தம்?
நம்ம அந்த ஓவர்லாப்பிங் செக்ஷனை விட்டுறணும். ஏ தான் ஃபஸ்ட்டு செட் என்னமோ அது அந்த செட் ஃபுல்லாக அந்த செட்டில் அந்த ஓவர்லாப்பிங்கை மட்டும் விட்டுறணும். ஓகேங்களா? ஸோ ஹூ இஸ் இட் யுவர் ஏ இன்டர்செக்ஷன் ஏ மைனஸ் பி தாமா? ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு 2, 10 and 8. அடுத்தது பாருங்க b minus a. Who is your b minus a டாமா? When I am talking about b minus a, இந்த b set மட்டும்தான் ஓவர்லாப்பிங்கை விட்டுறணும். ஓகேங்களா? வாட் அபவுட் a காம்ப்ளிமெண்ட்? நம்ம வரைஞ்சிடலாம், அதுக்கப்புறம் எழுதிக்கலாம். a காம்ப்ளிமெண்ட்னா என்னது? அவனை விட்டுட்டு மற்றது எல்லாமே. ஸோ இவரை விட்டுட்டு ஏவை விட்டுட்டு மற்றவங்க எல்லாமே, தட் இஸ் கால் a காம்ப்ளிமெண்ட். அண்ட் b காம்ப்ளிமெண்ட்னா பியை விட்டுறணும், பியை விட்டுட்டு மற்றது எல்லாமே. ஸோ வி வில் ரைட் இட் நவ். இப்போ எழுதிக்கலாமா யார் யார் என்னென்ன எலமெண்ட்ஸ்னு? ஸோ வாட் இஸ் யர் b மைனஸ் a? b மைனஸ் a இஸ் ஈக்குவல் டு 9, 6, 3 and 11. சரிங்களா? What is your a complement? Your a complement is equal to 9, 6, 3, 11 and வெளியே இருக்க 1 and 12. அவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்திக்கணும். What about your b complement? உங்களோட b complement equal to 2, 10, 8, 1, 12. லாஸ்டா யூனிவர்சல் செட் யூனா என்னடாமா? எல்லாமே ஓவரால் இந்த பாக்ஸே. ஸோ 1, 2, 10, 8, 4, 7, 9, 6, 3, 11 and 12 எல்லாமே எழுதியாச்சா? எல்லாமே எழுதியாச்சு. அவ்வளோதாண்டா பசங்களா. ஏ யூனியன் பி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ யூனியன் பி கண்டுபிடிக்கணும். ஏ யூனியன் பின்னா என்னது? எல்லாமே சேர்த்து வச்சு ஓவரால் எழுதுறது. ஏபி ரெண்டு பேரையும் சேர்த்து எழுதிக்கணும். ஸோ 2, 6, 10, 14. இந்த 2 ஆல்ரெடி எழுதிட்டீங்க, திருப்பி எழுதணும்னு அவசியம் இல்லை. 5 and 14 ஆல்ரெடி எழுதியாச்சு, 16 மட்டும் எல்லாமே சேர்த்து எழுதியாச்சு. ஓகே மேடமா? ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏ இன்டர்செக்ஷன் பின்னானது ஏன் பியில் காமனாக இருக்கவங்க. காமனாக யார் இருக்காங்க? இந்த 2 and 14 தான் ரெண்டுலேயுமே இருக்கிறது. ஸோ 2 and 14. இந்த a மைனஸ் பின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? வாட் இஸ் a மைனஸ் பிடாமா? a மைனஸ் பின்னா ஒன்றும் இல்லை, ஏ செட்டில் இந்த காமனாக மட்டும் தூக்கிடுவீங்க. இந்த ஏ செட்டில் காமனாக இருக்க இந்த 2 and 14 மட்டும் ரிமூவ் ஆயிரும். ஸோ அப்படின்னா 6 and 10 மட்டும் உங்களுக்கு கிடைக்கும். கரெக்டுங்களா? அடுத்தது b மைனஸ் a. b மைனஸ் ஏனா என்னடாமா? அதே தான், பி செட்டில் அந்த காமனை தூக்கிடுவீங்க. அந்த காமன்கிறது யார்? 2 and 14. ஸோ அது போயிடுச்சுன்னா 5 and 16 மட்டும் இருக்கும். சரிங்களா? திஸ் இஸ் ஆர் ஓவரால் திங். ஓகே, அதே மாதிரி அடுத்த சம் ஏ யூனியன் பி. இவனுக்கும் யூனியன். ஸோ ஏ பி சி இ யூ அண்ட் ஏஇ ஆல்ரெடி எழுதியாச்சு, ஐ எழுதியாச்சு, ஓ யூவும் ஆல்ரெடி எழுதியாச்சு. இப்போ அடுத்தது என்னடாமா? இன்டர்செக்ஷன். when I'm talking about intersection, ரெண்டுலேயுமே இருக்கிற ஆளுங்களை மட்டும் தேர்ந்தெடுத்து பாருங்கள். ஏஇயூ மூணு பேர்த்துலேயுமே இருக்குது. ஸோ ஏஇ அண்ட் யூ. இப்போ ஏ மைனஸ் பியானது சிம்பிள். அந்த ஃபஸ்ட்டு செட்டில் அந்த ஏஇயூ இருக்கக்கூடாது. ஸோ அப்படின்னா பி அண்ட் சி மட்டும்தான் வரும். கரெக்டாக? அடுத்து இது வந்து செகண்ட். ஃபஸ்ட்டு செட் யார்? பி. பியில் அந்த ஏஇயூ இருக்கக்கூடாது. அப்போ அது போக யார் இருக்காங்க? ஐஓ மட்டும்தான் இருக்காங்க. சரியாடாமா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏன்னா பின்ற செட்டை நம்ம எழுதிக்கணும் ஃபஸ்ட்டு. சரிங்களா? ஏ செட் என்னது? எக்ஸ் இஸ் அ நேச்சுரல் நம்பர். அதுக்குள்ளே நேச்சுரல் நம்பர் மட்டும்தான் இருக்குது. 10 விட கம்மியாக இருக்கா நேச்சுரல் நம்பர். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 1, 2, 3. ஐ டோன்ட் திங்க் ஸோ. இந்த கலர் உங்களுக்கு கணக்கு தெரியாது.
A is equal to 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 and 10. சரிங்களா? B பாருங்க, B is a whole number less than 6. So அப்போ B என்னடாமா? 0, 1, 2, 3, 4, 5. less than 6 தான். ஸோ 6 இன்க்ளூட் பண்ணக்கூடாது. இப்போ இவங்களுக்கு யூனியன் கண்டுபிடிக்கலாம். யூனியன்னா என்னது? எல்லாத்தையும் சேர்த்து வச்சு எழுதுறது. ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 and 0, 1, 2, 3, 4, 5 ஆல்ரெடி நம்ம எழுதியாச்சு. ஓகேங்களா? அடுத்ததுடாமா இன்டர்செக்ஷன். இன்டர்செக்ஷனில் என்ன வருது? இதுலேயும் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 1, 2, 3, 4, 5. ஓகேங்களா? A minus B. What is A minus B? A செட்டில் இந்த 1, 2, 3, 4, 5 விட்டுட்டு மற்றவங்க எல்லாத்தையும் எழுதுங்க. 6, 7, 8, 9 and 10. What is B minus A? அதே தான். 1, 2, 3, 4, 5 விட்டுட்டிங்கன்னா 0 மட்டும் இருக்கும். சரியாடாமா? நெக்ஸ்ட் பாருங்க. A set of all letters in the words. ஸோ அப்போ ஏக்குள்ளே யார் இருக்காங்க? M, A, T எல்லாருமே ஸ்மால், நீங்களும் ஸ்மாலில் எழுதிக்கோங்க. M, A, T, H, E, T போட்டாச்சு, I, C and S. இவ்வளோ தான் லெட்டர்ஸ். ஓகேங்களா? பி செட்டில் யார் யாராமா இருக்காங்க? G, E, O, M, T, R, Y இவங்கெல்லாம் இருக்காங்க. ஓகேங்களா? வாட் ஏ ஆஸ்கிங்? ஏ யூனியன் பின்னா என்னன்னு கேட்குறாங்க. வாட் இஸ் ஏ யூனியன் பிடாமா? M, A, T, H, E, I, C, S அது போக G இருக்காங்க, E எழுதியாச்சு, O, M எழுதியாச்சு, T எழுதியாச்சு, R எழுதலை and Y. ஓகேங்களா? வாட் இஸ் தி இன்டர்செக்ஷன் ராமா? M பார்த்தீங்கன்னா ரெண்டுலையுமே இருக்குது and I hope E is also on both side and T is also on both side. Tயும் எல்லா இடத்துலையுமே இருக்காங்க. ஸோ M, T, E and அவ்வளோதான். மூணு பேர். சரியாடாமா? ஓகே டன். அடுத்தது A minus B. A minus Bனா என்ன சொன்னேன்? அந்த ஃபஸ்ட்டு செட்டில் அந்த சர்க்கிள் பண்ணவங்க இருக்கக்கூடாது. விச் மீன்ஸ் காமனாக இருக்கிறவங்கள மட்டும் விட்டுட்டு மற்றவங்கள எல்லாத்தையும் எழுதுறது. வாட் அபவுட் B minus A? சேம். இதில் அந்த காமனாலிட்டி மட்டும் விட்டுருங்க. விட்டுட்டிங்கன்னா G, O, R and Y. நம்மளோட ஆன்சர்ஸ் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இஃப் U is equal to A, B, C, D, E, F, G, H and A கொடுத்துட்டாங்க, B கொடுத்துட்டாங்க. இவங்க எல்லாத்தையும் நாம் தரவாக கண்டுபிடிக்க போகிறோம். கரெக்டாடாப்பா? A காம்ப்ளிமெண்ட்னா என்னது? A காம்ப்ளிமெண்ட்னா அந்த யூனிவர்சல் செட்லேருந்து அந்த ஏவை மட்டும் விட்டுட்டு மற்றவங்க எல்லாத்தையும் எழுதுறது. கரெக்டுங்களா? ஸோ யார் யாராமா? B, D, G, F. B, D, F, H வரக்கூடாது. கரெக்டா? ஸோ A, C, E and G இவங்க அவங்களுக்கு ஆன்சராக வருவாங்க. நம்ம யூனிவர்சல் செட்டை கீழே எழுதிப்போம். ஸோ தட் கொஸ்டினை நான் எந்த டிஸ்டர்பும் பண்ணல. A, B, C, D, E, F, G and H. Third question, fourth, fifth. இப்போ பாருங்க. வாட் இஸ் இட் நம்ம? B காம்ப்ளிமெண்ட். B காம்ப்ளிமெண்ட்னா என்னது? யூலேருந்து பியை தூக்கணும். B யார் யார்? A, D, E, H. ஸோ அப்போ மீதி யார் யார் இருக்காங்க? B, C, F and G. அடுத்தது பாருங்க.
A காம்ப்ளிமெண்ட் யூனியன் B காம்ப்ளிமெண்ட். இப்போ உங்களுக்கு A காம்ப்ளிமெண்ட் யாருன்னு தெரியும், ஆல்ரெடி எழுதி வச்சுருக்கீங்களா ஃபஸ்ட்டு 2 சம்லேருந்து. A காம்ப்ளிமெண்ட்னா ACEG, ACEG. And what is your B complement? B, C, F, G. Okay வாடாப்பா, எஸ். ஸோ இவங்களோட யூனியன்னா யார் யார் வர போகிறாங்க? A யூனியன் B காம்ப்ளிமெண்ட். யூனியன்னா 2 பேர்த்துக்குமே யூனியன் கண்டுபிடிக்கும். மொத்தமாக எழுதுங்க. சரிடம்மா, மொத்தமாக எழுதியாச்சு. ஓகேங்களா? அடுத்தது என்னது? அவங்களோட இன்டர்செக்ஷன். யூ ஹேவ் டு ஃபைண்ட் திஸ் இன்டர்செக்ஷன். ஹவ் டு ஃபைண்ட் தி இன்டர்செக்ஷன்? 2 பேர்த்துக்குமே காமனாக இருக்கிறவங்கன்னா C மட்டும்தான். அடுத்தது பாருடாமா, A யூனியன் B தி ஹோல் காம்ப்ளிமெண்ட். ஃபஸ்ட்டு A யூனியன் B எழுதுங்க. உள்ளுக்குள்ளே ப்ராக்கெட்னா ப்ராக்கெட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். சரிங்களா? A யூனியன் B ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இவனையும் மொத்தமாக எழுதணும். ஸோ B, D, F, H, A, D ஆல்ரெடி எழுதியாச்சு, E, Hயும் ஆல்ரெடி எழுதியாச்சு. இதை நீங்கள் இவனை தூக்கணும். காம்ப்ளிமெண்ட்னா இது இவன்லாம் வரக்கூடாது. ஸோ BE, DE, F, A, H, E இவங்க எல்லாரும் கேன்சல் ஆயிடுவாங்க. ஸோ A யூனியன் B தி ஹோல் காம்ப்ளிமெண்ட் யாருக்கு ஈக்குவல்? 1 and only Cக்கு ஈக்குவல். ஓகேவா நம்ம? அடுத்தது பாருடாப்பா, யூ ஹேவ் டு ரைட் ஃபஸ்ட்டு யூனிவர்சல் செட்டை எழுதிக்கோங்க. யூனிவர்சல் செட் U எழுதிக்கோங்க. A, B, C, D, E, F, G and H. இன்டர்செக்ஷனை ஃபஸ்ட், இந்த ப்ராக்கெட் ஃபர்ஸ்ட். இன்டர்செக்ஷன்னா என்னது? இவனுக்கும் காமனாக பார்த்தீங்கன்னா D இருக்காங்க, H இருக்காங்க. ஸோ D and H. ஸோ இப்போ நீங்கள் இவங்கள தூக்கணும். காம்ப்ளிமெண்ட்னா என்னது? அவங்கள நீங்கள் ரிமூவ் பண்ணணும். ஸோ D and H மட்டும் ரிமூவ் ஆச்சுன்னா A, B, C, E, F and G will be your answer. ரைட் ராமா? அடுத்தது என்னது? A காம்ப்ளிமெண்ட் தி ஹோல் காம்ப்ளிமெண்ட். ஸோ A காம்ப்ளிமெண்ட் ராமா. A காம்ப்ளிமெண்ட் எப்படி கண்டுபிடிப்போம்? ஆல்ரெடி யூனிவர்சல் மைனஸ் A. ஸோ யூனிவர்சல் செட்லேருந்து ABDF கால்குலேட் ADFGயை மட்டும் விட்டுட்டு மற்றவங்க எல்லாருமே ACEG இவங்க எல்லோரும் வருவாங்க. கரெக்டுங்களா? எஸ். அடுத்தது என்னடாமா? A காம்ப்ளிமெண்ட் தி ஹோல் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா என்னது? யூனிவர்சல் செட்லேருந்து இந்த A காம்ப்ளிமெண்ட்டுங்கிற செட்டை நீங்கள் மைனஸ் பண்ணும். அதாவது ACEGயை விட்டுட்டா மற்றவங்க யாருன்னு பார்க்கணும். யார்? B, D, F and H. சிம்பிள். இதே லாஜிக்கில் B செட் யூஸ் பண்ணுங்க. So what is your universal set? A, B, C, D, E, F, G and H. கரெக்டுங்களா?
வாட் இஸ் பி காம்ப்ளிமெண்ட் ராமா? யூனிவர்சல்லேருந்து பியை மைனஸ் பண்ணும். பினா என்னது? ADEH. அவனை விட்டுட்டு மற்றவன் எல்லாருமே. கரெக்ட்? ஸோ BCFG. சரிங்களா? ஸோ பி காம்ப்ளிமெண்ட் தி ஹோல் காம்ப்ளிமெண்ட்னா என்னது? ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறவன் வரக்கூடாது. அப்போது BCFGயை விட்டுட்டா மற்றவங்க யார் இருப்பாங்க? ADEH இருப்பாங்களா? அவ்வளோதான்டா பசங்களா. ஓகே, ஸோ திஸ் லாஜிக் இஸ் கம்ப்ளீட் ஹியர். ஃபைண்ட் தி ஃபாலோயிங் செட்ஸ். இவங்க எல்லாத்தையும் நம்ம லைனாக கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, சூப்பர். ஸோ யூனிவர்சல் செட்லேருந்து ஏவை யூனிவர்சல் செட்டை எழுதிப்போம். 0 1 2 3 4 5 6 and 7. 1 2 4 5. ஓகே, இப்போ பாருடாமா, ஏ காம்ப்ளிமெண்ட்னா என்னது? ஏ காம்ப்ளிமெண்ட் வந்து யூனிவர்சல் செட்லேருந்து ஏவை மைனஸ் பண்ணும். யார் யார் ஏ? 1 3 5 7. 1 3 5 7. அவனை மட்டும் விட்டுட்டு மற்றவங்க எல்லாத்தையும் எழுதுங்க. அப்போ 0 2 4 and 6. அவ்வளோதான்டாமா. ஓகேங்களா? அடுத்தது பாருடாமா, அடுத்தது என்னது? இவங்கள. ஸோ 0 2 3 5 7. So what is your B complement? 1 4 and 6. மூணே பேர் தான். ஓகேங்களா? அடுத்தது யாருடாமா? ஏ காம்ப்ளிமெண்ட் யூனியன் பி காம்ப்ளிமெண்ட். நம்ம ஏ காம்ப்ளிமெண்ட்னா என்னன்னு கண்டுபிடிச்சோம். எங்கே கண்டுபிடிச்சோம்? 0 2 4 6. 0 2 4 and 6. What about your B complement? 1 4 and 6. சரிங்களா? இப்போ இவங்க ரெண்டு பேர்த்தையும் என்ன பண்ண சொல்கிறாங்க? யூனியன் பண்ண சொல்கிறாங்க. யூனியன்னா என்னது? சேர்த்து எழுதுங்க. ஸோ 0 2 4 and 6 1. அவ்வளோதான். அடுத்தது என்னென்னா அவங்களோட இன்டர்செக்ஷன் கேட்குறாங்க, which is 4th sum. அவங்களோட இன்டர்செக்ஷன் ராமா, இது யாருக்கு ஈக்குவல்? 4 and 6 ரெண்டுலையுமே இருக்கு. நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன வேணும்? we need A union B. ஸோ A union B நம்மளுக்கு வேணும். இவனையும் சேர்த்து எழுதணும். ஸோ 1 3 5 7 0 2 3 எழுதியாச்சு, 5 எழுதியாச்சு, 7 எழுதியாச்சு. நெக்ஸ்ட் இவனோட காம்ப்ளிமெண்ட். whenever complement is there, யூனிவர்சல் செட்லேருந்து அவங்கள நீங்கள் தூக்கணும். யார் யாரை தூக்க போகிறீங்க? 1 3 5 7 0 and 2. அவனை விட்டுட்டிங்கன்னா மீதி யார் இருப்பாங்க? 4 and 6 மட்டும்தான் இருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருறாமா, நெக்ஸ்ட் என்னது? சேம் யூனிவர்சல் செட். 0 1 2 3 4 5 6 and 7. நீங்கள் ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்கணும். இவன்லி ரெண்டு பேர்த்துலேயுமே இருக்கிறது 3 5 7. மூணு பேர்த்துலேயுமே இருக்காங்க. ஸோ 3 5 and 7. when they are asking for complements, என்ன பண்ணுவீங்கடா? யூனிவர்சல்ல இருந்து அவனை நீங்கள் சப்ராக்ட் பண்ணும். இந்த 3 5 7 மட்டும் விட்டுட்டு மீதி யார்? 0 1 2 4 and 6. அடுத்தது என்னது? ஏ காம்ப்ளிமெண்ட் தி ஹோல் காம்ப்ளிமெண்ட். ஏ காம்ப்ளிமெண்ட் தி ஹோல் காம்ப்ளிமெண்ட். ஏ காம்ப்ளிமெண்ட்னா என்னது? யூனிவர்சல் மைனஸ் ஏ. ஏன்னா என்னடாமா? 1 3 5 7.
So 0, 2, 4 and 6. Okay, what is A complement the whole complement? Universal minus A complement. சரிங்களா? ஸோ அதாவது இந்த 0வை 2வை 4 6 விட்டுட்டு மற்றவங்களை எல்லாமே எழுதுறோம். ஸோ 1 3 5 and 7 will be your answer. We are doing for B complement next. B complement na universal minus B, which means 0 2 0 2 3 5 7. இப்போ 1 4 6. Again B complement the whole complement is equal to universal minus B complement. So அந்த 1 4 6 தாண்டி 1 4 6 தாண்டி யார் இருக்கா? 0 2 3 5 and 7 இருப்பாங்க. சரியாடாமா? அவ்வளோதான்டா பசங்களா. ஓகே, ஃபைண்ட் தி சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ். சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ்னால் என்ன சொன்னோம்? P இதுக்கு பேர் தான் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ். ஃபார்முலா என்னது? P minus Q union Q minus P. யூனியன் Q minus P ன்னு அர்த்தம். P minus Qனா என்னது? மொதல் செட்டில் முதல்ல இன்டர்செக்ஷன் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே முடிஞ்சதுடாமா. ரெண்டு பேர்த்துலையுமே காமனாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 இருக்காங்க, 5 இருக்காங்க அண்ட் 11 இருக்காங்க. கரெக்டுங்களா? ஸோ இப்போ P மைனஸ் Qனா என்ன அர்த்தம்? Pயில் இந்த இவன் வரமாட்டான், 3 5 11 வரமாட்டாங்க. இப்போ மீதி 2 and 7 மட்டும் வருவாங்க. ரைட்? அடுத்தது Q மைனஸ் Pனா என்ன வரப்போகுது? 1 மட்டும்தான் வருவாங்க. சரிங்களா? இப்போது நீங்கள் இவங்களுக்கு கண்டுபிடிச்சிங்கன்னா 1 2 and 7 will be your answer. ஓகேங்களா? அதே லாஜிக் தாம்மா. R symmetric difference S யாருக்கு ஈக்குவல்? R minus S union S minus R அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? How to define R minus S? R minus S எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஃபஸ்ட்டு காமன் ஆக்கிறவங்கள ரவுண்ட் பண்ணிக்கலாம். L N அவ்வளோதான். ஓகேங்களா? வேறு யாரும் காமன் இல்லை. ஸோ ஆரில் காமன் இவன் வரமாட்டான். இப்போ மீதி MO அண்ட் P. ஓகே, S மைனஸ் ஆர்னா எஸ் செட்டில் அவனை விட்டுட்டு மீதி இருக்கிறவங்கள. ரைட்? ஸோ அப்போ ஆர் மைனஸ் எஸ் யூனியன் எஸ் மைனஸ் ஆர் அப்படின்னா அந்த காமனாக இருக்கிறவங்கள மட்டும் விட்டுட்டு மற்றவங்க எல்லாத்தையும் நீங்கள் எழுதுறீங்க. ஓகே, சேம் லாஜிக் தான் இங்கேயும். 5 7. ஸோ எக்ஸ் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் y is equal to x minus y union y minus s. ஸோ x minus y is equal to 6 மட்டும்தான் இருக்கும். y minus x is equal to 9 and 10 மட்டும் வரும். ஓகே வாடாமா? வாட் இஸ் x minus y union y minus x? 6 9 and 10. அவ்வளோதான். Using set symbols, write down the following expressions of the shaded region. இப்போது இதில் என்னடாமா ஷேடாக இருக்குது? y இதுதான் y சர்க்கிள். y சர்க்கிள் கம்ப்ளீட்டாக கூட நம்மளுக்கு ஷேட் ஆகலை. y சர்க்கிள் சி இந்த என்டையர் y சர்க்கிளில் இந்த ரீஜன் மட்டும் விட்டுட்டு, அதாவது எக்ஸுக்கு வரவங்களை விட்டுட்டு y மட்டும் ஷேட் பண்ணியிருப்போம். அப்போ இது யாருக்கு ஈக்குவல்? y மைனஸ் எக்ஸுக்கு ஈக்குவல். சரிங்களா? இதுடாமா யார் ஷேட் ஆகலைன்னு பாருங்க. இதில் யார் ஷேட் ஆகலை? இந்த ரெண்டு சர்க்கிளோட யூனியன், ரெண்டு சர்க்கிளும் சேர்ந்து ஷேட் ஆகலை. ஸோ எக்ஸு யூனியன் ஒய் ரெண்டும் சேர்ந்து நம்மளுக்கு ஷேட் ஆகப்படலை. ஸோ நாட்ன்றப்போ நம்ம காம்ப்ளிமெண்ட் போட்டுறோம். சரிங்களா? இங்கே பாருங்க, என்னடாமா நீங்கள் சொல்லலாம், மேம்
இவன் மட்டும் ஷேட் ஆகலை. இவன் மட்டும் ஷேட் ஆகலைன்னா வெளியிக்கிறவன் எல்லாரும் ஷேட் ஆகிருக்கணும்ல. அப்போ இதுக்கு காம்ப்ளிமெண்ட் ஒர்க் ஆகாது. பட் வேறு ஏதாவது யோசிச்சு பாருங்கள். எக்ஸ் சர்க்கிளில் பார்க்கும்போது ஒய் ஷேட் ஆகலை, ஒய் சர்க்கிள் பார்க்கும்போது எக்ஸ், அதாவது இந்த இன்டர்செக்ஷன் மட்டும் நம்மளுக்கு லெஃப்டாக இருக்குது. அது யாருன்னு கேட்டிங்கன்னா சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ். ஸோ எக்ஸு சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் ஒய்னு போட்டாலும் ஓகே, இல்லைனா எக்ஸில் ஒய் ஷேட் ஆகலை, ஒயில் எக்ஸ் ஷேட் ஆகலை அப்படின்னு சொன்னாலும் ஓகே. ரெண்டுமே ஒன்று தான். சரியாடாப்பா? Let A, B be two overlapping sets and the universal set be U. Draw an appropriate Venn diagram for each. நம்ம வென் டயக்ராம் வரையணும். யூனிவர்சல் செட்டுன்னு ஒருத்தங்கள போட்டுக்கிறீங்க யூன்னு, ஓகேங்களா? இதில் 2 சர்க்கிள் நம்ம வரைகிறோம். ஏ பின்னு ஓவர்லாப்பிங்னா என்னது? இந்த மாதிரி ஓவர்லாப்பாக இருக்கிறதுக்கு பேர் ஓவர்லாப்பிங். ஏ யூனியன் பி நீங்கள் வரைகிறீங்க. ஹவு டு யூ ஃபைண்ட் ஏ யூனியன் பி? 2 பேரும் சேர்ந்து ஷேடாகப்படுவாங்க. தட் இஸ் கால் யூனியன். சரியாடாமா? அடுத்தது என்னது? இன்டர்செக்ஷன். யூ நீட் டு ட்ரா இன்டர்செக்ஷன். ஏ இன்டர்செக்ஷன் பினா 2 பேர்த்துக்குமே ஓவர்லாப்பை பண்ணுறாங்கல்ல, அவன் மட்டுனுக்கு பேர் இன்டர்செக்ஷன். ஓகேங்களா? அடுத்தது என்னடாப்பா? அடுத்தது இந்த இன்டர்செக்ஷனோட காம்ப்ளிமெண்ட், இவனோட காம்ப்ளிமெண்ட். இன்டர்செக்ஷன் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ காம்ப்ளிமெண்ட்னா என்னது? which means outer region. சரியாடாமா? இதுவும் வரணும். சாரி. ஓகே, அவனை தவிர மற்றவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. சரி, நடுவில் இருக்கிறது மட்டும் விட்டுட்டு மற்றவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. அடுத்தது யாரிடாமா? பி மைனஸ் ஏ தி காம்ப்ளிமெண்ட். We want b minus a the complement. b minus a the whole complement. Done? What is it? So b minus a the whole complement என்றப்போ bல a first b minus a பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் b minus a the whole complement பண்ணுவோம். b minus a னா என்னடாமா? பியில் ஏ வரக்கூடாது. கரெக்டுங்களா? இதுதான் பி மைனஸ் ஏ. இப்போ இதுக்கு நீங்கள் காம்ப்ளிமெண்ட்டுன்னு ஒரு வார்த்தை போட்டுட்டிங்கன்னா அவனை விட்டுட்டு மற்றது எல்லாமே சரிடாமா, அவனை விட்டுட்டு மற்றது எல்லாமே வரணும். only this will won't come. ஓகேங்களா? அது மட்டும் விட்டுட்டு மற்றது எல்லாமே ஷேர் பண்ணுவோம். தட் இஸ் கால் பி மைனஸ் ஏ தி ஹோல் காம்ப்ளிமெண்ட். ஓகே,
அடுத்தது பாருங்களே, A complement and B complement. இதே இன்னொரு பாக்ஸ் போடுறேன்னா I will let you know. ஏன் நான் இன்னொரு பாக்ஸ் போடுறேன்னு. A, B and universal set. A, B and universal set. First of all, இது தனித்தனியாக பிரிச்சுக்கோங்க. A complement, B complemented. இது வந்து A complementோட டயக்ராம், இது வந்து B complementோட டயக்ராம். சரிங்களா? A complementோட டயக்ராம்னா என்னது? ஏவை விட்டுட்டு மற்றவங்க எல்லாருமே, ரைட்? ஒரு நிமிஷம் நம்ம இதுக்கு ஷேர் தான் கரெக்டு. அவ்வளோதான்ப்பா. இது உங்களோட A complement. And what about your B complement? This is your இதுதான் உங்களோட B complement. கரெக்டானமா? இவங்க ரெண்டு பேத்தையும் கம்பைன் பண்ண மாதிரி ஒருத்தவங்களை நீங்கள் போடணும். A complement union B complement. அந்த ரெண்டு டயக்ராமே கம்பைன் பண்ண மாதிரி. கரெக்டுங்களா? ஸோ விச் மீன்ஸ் என்னடாமா வரும்? அவுட்டர் ரீஜியன் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஷேடாக இருந்தது. ரெண்டுலேயுமே அவுட்டர் ரீஜியன் இஸ் கெட்டிங் ஷேடட். அது போக என்னென்ன ஷேடாக இருந்தது? அது போக ஃபஸ்ட்டு பார்ட்டில் இது ஷேடாகப்பட்டிருந்தது, செகண்டில் இது ஷேடாகப்பட்டிருந்தது. ரைட்? ஸோ ஒன்லி தீஸ் தோஸ். இவ்வளோ இந்த டயக்ராம்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்தது என்னடாமா? இன்டர்செக்ஷன். when they are talking about intersection, ரெண்டு A complement and B complement நம்ம தனித்தனியாக வரைஞ்சி வச்சுருக்கோம். ரைட்? A complement intersection B complement அப்படின்னா A complement and B complement டயக்ராமில் காமனாக இருக்கிறதுன்னு பார்த்தா அவுட்டர் ரீஜன். ரெண்டுலேயுமே அவுட்டர் ரீஜன் மட்டும்தான் ஷேட் ஆகப்பட்டிருக்கு. ஸோ அவுட்டர் ரீஜன் மட்டும்தான் நம்மளோட காமனாலிட்டியோட ஆன்சராக இருப்பாங்க. சரியாடாமா? ஓகே, திஸ் இஸ் யுவர் ஆன்சர். ஓகே, கூல்ரா பசங்களா? அடுத்தது, வாட் டு யூ அப்சர்வ் ஃப்ரம் தி வென் டயக்ராம் 3 and 5?
ஸோ 5னா என்னது 3, 3னா என்னது இதுதான் 3. இதை மட்டும் விட்டுட்டு மற்றது எல்லாமே ஷேட் ஆயிருந்தது 3ல. ஓகேவா? வாட் அபவுட் 5? 5லேயே பாருங்கள், இதை மட்டும் விட்டுட்டு மற்றவங்க எல்லாருமே ஷேடாக இருக்காங்க. வாட் கேன் ஐ அப்சர்வ் அப்படின்னா A யூனியன் B தி ஹோல் காம்ப்ளிமெண்ட் எனக்கு யாருக்கு ஈக்குவலாக இருக்காங்க? A காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் B. மாற்றிட்டு நினைக்கிறேன். தேர்ட் இஸ் A இன்டர்செக்ஷன் B டாமா. A இன்டர்செக்ஷன் B காம்ப்ளிமெண்ட்டோட டயக்ராமும் A காம்ப்ளிமெண்ட் யூனியன் B காம்ப்ளிமெண்ட்டுங்கிற டயக்ராமும் எனக்கு பார்க்க ஒரே மாதிரி இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் தி இன்டர்செப்ஷன் ஐ கெட் ஃப்ரம் திஸ். ஓகேவாடாமா? ஸோ திஸ் இஸ் தி ஃபைனல் ஆன்சர். ஹோப் வி டன் திஸ் எக்ஸசைஸ். ஸோ பாய் பசங்களா. ஹாய் பசங்களா, கிளாஸை சமத்தா ஃபுல்லாக பார்த்து முடிச்சாச்சா? சூப்பரா. இதே மாதிரியே டெய்லியே படிச்சுட்டே வா. சூப்பராக உன்னால் கண்டிப்பாக மார்க் எடுக்க முடியும். இப்போ நீ செய்ய வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா? கண்டிப்பாக இந்த செஷனோட PDF டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோ. உனக்கு எக்ஸாம்லலாம் சூப்பராக தேவைப்படும். நம்ம வேதாந்தூவில் நாங்கள் 𝐼𝐕_SATன்னு ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறோம். இது வந்து ஒரு ஃப்ரீ எக்ஸாம் தான். இந்த எக்ஸாமை உன்னால் எழுத முடியும் அப்படின்னா எழுது. இது எதுக்கு ஆன்சர் நான் எழுதணும்? நான் நீட்டு ப்ரிப்பேர் பண்ணுறேன், JEE ப்ரிப்பேர் பண்ணுறேன், இல்லை இந்த மாதிரி எக்ஸாமுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. ஆனால் என்னால் லட்சமாலாம் பணம் கட்ட முடியாது, எனக்கு கொஞ்சம் ஃபீஸ் கம்மியாக இருந்தால் ஆனால் நான் கண்டிப்பாக படிப்பேன் அப்படின்னா அப்போ நீங்கள் இதை எழுதலாம். இது ஒரு ஸ்காலர்ஷிப் எக்ஸாம். சரியா? இன்ஸ்டன்ட் வேதாந்து ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். இங்கே டிஸ்கிரிப்ஷனில் இப்போ நீ லைவ் பார்த்துட்டு இருக்கல, அதோட டிஸ்கிரிப்ஷன்லேயே இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணனா உன் ஃபோன் நம்பர் கேட்கும். ஃபோன் நம்பர் போட்டு நீ ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு எக்ஸாம் எழுதலாம். எக்ஸாமில் நல்ல மார்க் எடுத்தனா நீ என்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போகிறனாலும் அதுக்கு நாங்கள் கோச்சிங் தருவோம். ஆனால் ரொம்ப கம்மியான ஃபீஸில் ஸ்காலர்ஷிப்போட கோச்சிங் தருவோம். சரியா? நீங்கள் இது வரைக்கும் நம்ம வேதாந்தோடைய வாட்ஸ்அப் சேனலில் சேரலை, டெலகிராம் சேனலில் சேரலை, நம்ம வேதாந்தோடைய இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணல, ஓகே, இல்லை என்னது இந்த ஸ்னாப்சாட்டில் நம்ம இங்கே வேதாந்தோவை நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா இது எல்லாத்துலேயும் ஃபாலோ பண்ணுறதுக்கான லிங்க்கையும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் எல்லாத்துலேயுமே எங்களை ஃபாலோ பண்ணலாம். சரியா? ஸோ ஸ்னாப்சாட்டில் வந்து நீ ஸ்ட்ரீக்லாம் போடுற அப்படின்னா எங்கள் ஸ்ட்ரீக்கையும் வந்து கவனிக்கலாம். ஓகே, இப்போ நான் இந்த 𝐼𝐕_SAT சொன்ன பாரு, இதில் உனக்கு 90% வரைக்கும் ஸ்காலர்ஷிப் தருவாங்க. இப்போ இந்த 𝐼𝐕_SAT எக்ஸாம் எழுதிட்டுனா நம்ம வேதாந்து ஆஃப்லைன் சென்டர்ஸ் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது. சரியா? அங்கெல்லாம் போயிட்டு நீ வந்து கிட்டத்தட்ட பாரு 1 லட்ச ரூபா ஃபீஸ்னா 10,000 ரூபா கட்டினா போதும். அப்போ ஓகே, அப்போ நம்மளோட ஆஃப்லைன் சென்டர்ஸில் எல்லாத்துலேயுமே போய் நீங்கள் வந்து என்ன செய்யலாம்? இந்த சென்டர்ஸ் எல்லாத்துலேயுமே படிக்கலாம். சரியா? சென்னையில் இவ்வளோ இடத்துல இருக்குது, மதுரையில் இருக்குது, திருச்சியில் இருக்குது, ஓகே, ஈரோடு, சேலம், திருநெல்வேலி, ஹொசூர். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தானே செல்லும். என்னது? இப்போ இந்த மாதிரி ஆஃப்லைன் சென்டரில் படிக்கணும்னா புக்கை விசிட் அப்படின்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம். சரியா? புக்கை விசிட் அப்படின்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அழகாக ஃபில் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இதை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்லுவாங்க. சரியா? கிளாஸு மறக்காமல் நான் சொன்ன மாதிரி PDF மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கோ. பாய்.